ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். நடிகர் விஷ்ணு விஷாலுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் உண்மையிலே பயங்கர ஒரு பிரமிப்பாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து லால் சலாம் படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஷ்ணு விஷால் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஷோவில். 2009ஆம் ஆண்டு சுசீந்திரன் டைரக்ஷனில் வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு 4 ஹீரோவில் ஒருத்தர் அறிமுகமானவர் விஷ்ணு விஷால். அந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைச்சது அவருக்கு. அதை தொடர்ந்து நீர்ப்பறவை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து இன்று நேற்று நாளை, ராட்சசன், வேலை வந்த வெள்ளக்காரன், இப்படி நிறைய படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சார். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 15 வருஷத்துல 20 படம் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு 10க்கும் மேற்பட்ட படங்கள் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படமா தான் அமைஞ்சுது. ஏன்னா பேக் அண்ட் பேக் சுசீந்திரனோட அடுத்த படம் நடிச்சிருந்தார் ஜீவான். அந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமாக அவருக்கு அமைஞ்சுது. ஸோ பர்டிகுலராக அவருடைய படங்களில் பாடல்கள் ரொம்ப ஹிட் ஆகிடும். அது பெரிய ரீச்சாக இருக்கும். அப்படி இருக்க விஷ்ணு விஷாலுக்கு கொஞ்சம் நடுவில் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ படங்கள்லாம் ட்ராப் ஆச்சு. பர்சனல் லைஃப்லையும் அவரோட மனைவிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் விவாகரத்து வாங்கறதுக்கு பிரிஞ்சாங்க. அப்போ கொஞ்சம் படங்கள் ட்ராப் ஆச்சு. திருப்பியும் ஒரு கான்ஃபிடென்ஸாக கதைகள்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாரு. உண்மையிலே எல்லி டைரக்ஷன்ல வேலைன்னு வந்த வெள்ளக்காரன் படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமைஞ்சுது. அதன் பிறகு செல்ல ஐயாவு அவர் கூட சேர்ந்து கட்டா குஸ்தி அப்படிங்கிற படம் நடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பெரிய லெவலில் ஒரு பிளாக் பாஸ்டர் அமைஞ்சுது. ஸோ திருப்பியும் பேக் டு ஃபுல் ஃபார்மில் விஷ்ணு விஷால் வந்தார். இந்த சுச்சுவேஷனில் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிக்கிற லால் சலாம் படத்தில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. ஸோ அதில் நடித்து முடித்தார். அந்த படம் ஒரு 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சுச்சுவேஷனில் அந்த படம் அவருக்கு ரொம்ப ஒரு பேர் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விஷ்ணு விஷால். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தடுத்த அறிவிப்புகள் பயங்கர பிரமிப்பாக தான் அமைஞ்சுது. இப்போ கோகுல் டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சொல்லுன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அடித்து நல்ல வசூல் போயிட்டு இருக்கு. அந்த டைரக்டர் கோகுலோட சேர்ந்து விஷ்ணு விஷால் மீண்டும் கை கோர்க்கிறாரு. விரைவில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்க போகுது. அந்த படத்தை முடிச்ச உடனே அடுத்த அறிவிப்பு இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. யாருன்னு பார்த்தா அருண் ராஜா காமராஜா டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் நடிக்க போகிறாரு. அதை விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனை தயாரிக்க போகிறாங்க. அந்த படம் சைன் ஆயிருக்கு. நேற்றைய தினம் அந்த அறிவிப்பு வெளியாச்சு. அதற்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செல்ல ஐயாவோட சேர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கட்டா குஸ்தியும் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு படமும். ஸோ அவரோட டைரக்ஷனில் மீண்டும் 3வது முறையாக விஷ்ணு விஷால் நடிக்க போகிறாரு. அந்த படத்தோட அறிவிப்பும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அடுத்த 3 படமே அவருக்கு ஒரு சூப்பர் படமாக அமைய போகுது. இதற்கிடையே முண்டாசு பட்டி அண்டு ராட்சசன் டைரக்ட் பண்ண ராம்குமார் டைரக்ஷன்லையும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. முண்டாசு பட்டி படமும் விஷ்ணு விஷால் கெரியரில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சுது. அந்த படத்தோட டைரக்டர் கூடயும் ஒரு படம் நடிக்க போகிறாரு. இப்படி அடுத்தடுத்து ரொம்ப பார்த்து எடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். ஸோ அதனால் வெற்றி ஒன்றே இலக்கு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட விஷ்ணு விஷால் முன்னே போயிட்டு இருக்காரு. பர்சனல் லைஃப்லேயும் அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்தது. ஸோ முதல் மனைவி டைவர்ஸ்க்கு அப்புறம் வீராங்கனை அவங்கள பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு விஷ்ணு விஷால். 2வதா அவங்களும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அமைஞ்சாங்க. அவங்களோட சேர்ந்து தெலுங்குல சேர்ந்து ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணார் விஷ்ணு விஷால். ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சமல்டேனியஸாக தெலுங்கு அண்ட் தமிழ் அப்படி தான் பைலிங்குலாக எடுக்கிறாங்க. இப்போ இந்த 3 படங்கள் பேசப்பட்டு ரெடியாக போயிட்டு இருக்கு. அடுத்த விஷ்ணு விஷால் படம் இப்போ லால் சலாம்க்கு அப்புறம் அடுத்த படங்கள் வரிசையாக லைனப் ஆகிட்டு இருக்கு. ஸோ லால் சலாம் படம் சூப்பர் ஸ்டாரோட நடித்தது தனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அவரோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண நினைச்சதே சந்தோஷம். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மகிழ்ச்சி. அதை ஏற்படுத்தி கொடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் லைகாவுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு படம் இந்த 15 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியையும் சுசீந்திரனை மீட் பண்ணி பொக்கை கொடுத்து அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணங்கள் சொல்லி இந்த 15 வருஷத்தில் 20 படம் நடிச்சிருக்கேன். அந்த 20 படம் நடிச்சது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் 10க்கும் மேற்பட்ட படங்கள் ரசிகர்கள் கொண்டாடுற படமாக, ரசிகர்கள்ட்ட ஆதரவு கிடைத்த படமாக இருக்கிறதுல எனக்கு மேலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நானும் சுசீந்திரன் சாரும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்த படங்கள் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்குற அளவில் தான் இருக்குது. ஸோ அவரோட லைனப் ஒரு நல்ல லைனப்பாக இருக்குது. அதனால் இனி விஷ்ணு விஷால் கெரியரில் 7 முகம்தான்
அப்படின்னு தாராளமாக சொல்லிக்கலாம். இதுதான் இன்றைக்கு நம்ம உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட தகவல். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.